தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாய், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய், இன்னும் அதிகமான வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த நல்ல நாளை நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனை நம்ம ஆரம்பிப்போம். யாவரும் கண்களை மூடி அன்பின் பிதாவை நோக்கி நாம் பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனைக்காக ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையின் கடைசி முடிவு வரை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உள்ள கைகளில் உன்னை என்னை வரைந்து வைத்திருக்கிறாரு. பேதுரு ஒன்றுமே சொல்லலை வீட்டுக்குள்ளே. அவன் நிற்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிறாரு, வரி பணத்தை பற்றி தானே நீ சொல்ல போகிற, வரி பணம் கேட்டாங்கங்கிற காரியத்தை தான் நீ சொல்ல போகிற, அது செலுத்துறது நியாயமா, நான் செலுத்த வேண்டுமா என்று ஏன் கேட்குறாரு? ஏன் அவங்க என்ன வரி கேட்குறாங்க? ஆலயத்துக்கு வரி கேட்குறாங்க. யார் இடத்துல வரி கேட்குறாங்க? தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், அவரிடத்த உலகத்தை உங்களையும் என்னை உண்டாக்கினவர். அவங்க நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் சாலமோன் கட்டின ஆலயம் பெருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தானே அந்த ஆலயம், நானே ஆலயம். அழகாக வார்த்தை சொல்லுது. மார்க் எழுதின மத்தேயு 6 மார்க்கில் நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், தேவாலயத்தை பார்த்திலும் பெரியவர். என்ன அழகான வார்த்தை, என்ன அற்புதமான வார்த்தை. அந்த பெரிய தெய்வத்திடத்தில் அவங்க அறியாதனால கேட்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செஞ்சுருவோம். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுதான், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது அவங்களுக்கு அறிந்து கொள்ளலை, சீஷர்கள் அறிந்து கொள்ளலை. பேதுரு அங்கே சொல்லியிருக்கணும், யாரிடத்துலையா நீங்கள் வரி கேட்குறீங்க? உள்ளே இருக்கிறவர் யார்? சாலமோனை காட்டிலும் பெரியவர். உள்ளே இருக்கிறவர் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். உள்ளே இருக்கிறவர் யார்? தேவாலயம் நீ கட்டியிருக்கிறாரே சாலமோன் 10 வருஷம், அதை எல்லா வீட்டிலும் காட்டின பெரியவர். அவர் தான் ஆலயம், அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் உருவாக்கினவர், அவரையும் செலுத்துவார் வழி என்று சொல்லியிருக்கணும். ஆனால் பேதுருக்கு அந்த ஞானம் இல்லாதனால தான் உள்ளே வரி கேட்குறாங்களே, செலுத்தினமே என்ன செய்ய போகிறோம்? பேதுருக்கு நல்லா தெரியும், கரங்கள் என்ன இல்லை, பணங்கள் இல்லை. யாரோ வீட்டில் கூப்பிடுவாங்க, யாரோ ஆகாரம் கொடுப்பாங்க, யாரோ போஜனம் கொடுப்பாங்க, யாரோ வழி பணத்துக்கு ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. இதில் தானே நம்ம ஊழியம் ஓடிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டவரத்தில் ஒன்றுமே இல்லையே, நம்முடைய கரத்தில் ஒன்றுமே இல்லையே, எப்படி இந்த வரி பணம் செலுத்துன்ற தயக்கத்தில் அவன் உள்ளே வருகிறான். ஒருவேளை இந்த ஜூன் மாதம் என் பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், இந்த பிஸ்னஸுக்கு இவ்வளோ தேவைப்படுது, என் வேலைக்காரர்கள் இவ்வளோ நான் தரணுமே, என்னுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட்டு கடன் இவ்வளோ இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன்ட்டு ஒரு வேளை நீங்கள் தயங்கி கொண்டிருந்தாலும் கவலையே படாதீங்க. நீங்கள் என்னத்தை உண்ண வேண்டும், எதை உடுக்க வேண்டும், எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அவர் திட்டம் போட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, தெளிவாக சொல்லிட்டார் ஆண்டவர். இவைகள்லாம் யார் தேடுறாங்க? அந்த மத்தேயு 6:32 சொல்கிறாரு, இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். எனக்கு என்ன வேணும், ஒரு தகப்பன் அறிஞ்சிருக்கிறான், என் பிள்ளைக்கு என்ன வேணும், அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. உலக பிரகாரமான தகப்பன் நீங்கள், தாயும் நீங்களே இவ்வளோ செய்யும் பொழுது பரமபிதா உங்களை குறித்து கரிசனை இல்லாமல் இருப்பாரா? கவலை இல்லாமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்ய வேண்டும், அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். சூழ்நிலைகள் ஒருவேளை வேறு மாதிரி இருக்கலாம். பேதுருக்கு சூழ்நிலை அப்படி தான் இருந்தது. கரங்களில் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே ஒரு இடத்துல பணம் இல்லையே, எந்த சீசன் இடத்துல இல்லையே, இதை என்ன செய்ய போகிறேன்ற உள்ளே அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் வரும் பொழுது முன்னமே அவர் அந்த கேள்வியை அவன் என்ன சொல்ல போகிறான் என்கிற காரியத்தை அற்புதமாய் ஆண்டவர் அவனிடத்தை சொன்னார். நீ அவன் வரி பணம் தானே கேட்குறாங்க, நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் இடர்லாம் அடையாதபடி அவர்களுக்கு அந்த வரி பணத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், செலுத்தி விடலாம் என்ற ஆலோசனையை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். இயேசு முதலாவது எல்லாவற்றையும் அறிந்தவர், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்தவர். ரெண்டாவது நாம் சொல்ல வேண்டிய காரியம், இந்த சம்பவத்தில் நம்ம புரிந்து கொள்ள காரியம், அவர் ஆலோசனை தருபவர். அழகாக ஆலோசனை தராரு பேதுருக்கு. அப்பா நீ என்ன செய்யணும், உங்கள் வழியெல்லாம் நீ என்ன. பேதுரு விழித்து கொண்டிருக்கிறான், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், எப்படி இவங்களை நம்ம அனுப்ப போகிறோம், வெளியில் நிற்கிறாங்களே, வாசல்லே நிற்கிறாங்களே, அவங்களுக்கு பதில் சொல்லணுமே, நான் என்ன சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை அப்படி தான் இருக்கலாம், என்ன பதில் சொல்ல போகிறேன், என் அதிகாரிக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், என் மேனேஜருக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், பேங்க்குக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க, ஆலோசனை தருகிறவர் ஆண்டவர்.
அறிந்தவர். முதலாவது இயேசு கிறிஸ்து அறிந்தவர், சகலத்தை அறிந்தவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ சிருஷ்டி அவர். ரெண்டாவது காரியம் ஆலோசனை தருகிறவர். அதான் நீதிமொழி அழகாக சொல்றாரு. நீதிமொழி 3:5 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உன் சுய புத்தியின் மேல நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம், உன் பாதைகள் எல்லாவற்றிலும் அவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கரடு முள்ளதான் இருக்கு பாதை, எப்படி போகிறோன்னு தெரியல. கோணலும் மாறுபாடான சந்ததி மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம், எப்படி என் பிள்ளைகளுக்கு படிப்பு, எப்படி என் பிஸ்னஸ்ஸு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கவலையப்படாத, அவர் செவ்வைப்படுத்துவேன்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும் கரடு முரடு பாதை, அவருக்கு தெரியும் கோணலும் மாறுபாடான சந்ததியில் நீ உட்காந்துருக்குறோன்னு. அவருக்கு தெரியும் பாவத்தில் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோன்னு தெரியும். உலகத்தில் நம்ம அசுத்தமான பரிசுத்தம் இல்லாத இந்த சந்ததி மத்தியில் தான் நீங்கள் நான் இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், ஒரே ஒரு காரியம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, ஒரே ஒரு பாக்கியம், ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்து உன்னை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நீ அருமையானவர், நீ பிரியமானவர்கள், நீ ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர். நீங்கள நானும் அவர் ஆலோசனை தருவார். அவரை நம்ம நம்பணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையில் வேதத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் என்ன தீர்மானம் எடுக்கணும், இந்த நாளில் நான் என்ன செய்யணும், இந்த நாளில் என்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன, ஆண்டவரிடத்தில் உறவாடுங்க, ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்படுங்க. வேதத்தை வாசித்து துதித்து ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தான் இந்த நீதிமொழி சொல்கிற காரியம். என் சுய புத்தின் மேலே நான் சாய மாட்டேன், அது உதவாது. நம்முடைய சுய புத்தி இது உதவாது. இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது, இந்த உலகத்தில் பிசாசை நம்ம எதிர்க்க முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய ஆவி, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை நமக்கு வேணும் பிரியமானவர்களே. அதை நம்ம பிடிச்சுக்கணும். அதான் சொல்கிறான் அழகாக சாலமோன் எழுதியிருக்கான், உன் சுய புத்தின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் என்ன பண்ணணுமா, அவரையே நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், உன் பாதைகளை செவ்வையாக்குவார், செம்மைப்படுத்துவார் என்று சொல்கிறான். செவ்வையாக்குவார், செம்மைப்படுத்துவார். என்ன அற்புதமான ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அதான் சங்கீதக்காரன் இன்னும் அழகாக ஆண்டமாக சொல்கிறான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன பண்ணுவாராம், ஆதரிப்பார். அவர் ஆதரிப்பார். நீ மருத்துவர்கள் நம்ம ஆதரிக்க முடியாது, மருந்து நம்ம ஆதரிக்க முடியாது, பார்த்துட்டோம். நான் வைத்திருக்கிற பணம் என்ன ஆதரிக்க முடியாது, நான் வைத்திருக்கிற பதவி என்ன ஆதரிக்க முடியாது, நான் வைத்திருக்கிற அதிகாரம் என்ன ஆதரிக்க முடியாது. கர்த்தர் என்னை ஆதரித்தால் தான் நீங்கள் நான் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியும். அவருடைய ஆலோசனை, அவர் என்னை குறித்து அறிந்திருக்கிறார். நம்பர் 1. ரெண்டாவது காரியம், என்னை ஆலோசனை தருவார். அவர் யோசனையில் வல்லவர், அவர் செயல்களில் மகத்துவமானவர். அவர் என்னை ஆலோசனை தந்து என்னை என் குடும்பத்தை நடத்துவார் என்கிற நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை இருக்கும். என்ன செய்வாங்க, கர்த்தர் மேலே அந்த பாரத்தை வச்சுருவாங்க. அதைத்தான் சங்கீதக்காரன், என்ன சங்கீதக்காரன் அனுபவிச்சிருக்கவன். அவ்வளவு பாடுகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள், வனாந்தர வாழ்க்கை, கொகை வாழ்க்கை, துரத்தப்பட்ட வாழ்க்கை, எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்கான். நம்ம இன்றைக்கு இருக்கிற அந்த தனிமைப்படுத்துகிற வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்கிறான். கொகையில் திரிஞ்சிருக்கிறான். சொந்த மகன் அப்சலோமே அவனை துரத்துற ஒரு சூழ்நிலை அவன் வாழ்ந்திருக்கிறான். சொந்த ஜனங்கள் விரோதிக்கிறான். தாவீதுக்கு விரோதமாக அத்தனை பேர் அவனை கொன்று போடும்படி கல்களை எடுத்துக்கொண்டாங்க என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலலாம் நம்ம வாசிக்கிற காரியம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். He strengthened himself in the Lord. அதுதாங்க ஆசீர்வாதம். கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக்கணும். போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, அவர் எனக்கு ஆலோசனை தருவார். நீ ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான், ஆனால் அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தில் போய் அமர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் அவன் பாடுபட்டான், எத்தனை ஆண்டுகள் அவன் பிரச்சனையில் இருந்தான். ஆலோசனை தருவார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களை இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். இதுதான் அற்புதமான ஒரு காரியம். இயேசு வார்த்தையில் ஆலோசனை தந்துட்டாரு. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு வந்துடணும். என் காரியங்கள்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அந்த நம்பிக்கை வந்துருச்சு பேதுருக்கு. மூணாவது என்ன செய்யணும், அந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படியணும். பேதுருவை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அப்பா நீ போ, இவனுக்கு வழி செலுத்தும்படி அந்த 27 வாசிக்கிறேன். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்ப, அதை எடுத்து எனக்காக உனக்காக ஒரு இடத்துல போய் நீ செலுத்து. வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிறபடி இருக்காது, நான் நினைக்கிறபடி அவருடைய ஆலோசனை இருக்காது. நம்ம எப்படி நினச்சிருப்போம், நம்ம இப்படி தான் இது நடக்கும்னு நம்ம நினைப்போம். என் பிள்ளைகளுக்கு திருமணம் நான் இப்படி தான் செய்யணும்னு நான் நினைக்கலாம், ஆண்டவர் வேறு திட்டங்களை வைத்திருப்பார். என் தொழிலை இப்படி தான் நான் நடத்தணும் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் வேறு பாதையை போட்டு வைத்திருப்பார். ஆண்டவர் வேறு காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். அவனை பார்த்து சொல்கிறாரு, தூண்டில் ஒன்று எடுத்துக்கோ,
நீ நேராக கப்பர்நகும் பீச்சுக்கு போ, அங்கே நீ போய் முதல்ல என்ன பண்ணுப்பா, தூண்டில் போடு, ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனை பிடித்த உடனே நீ அதை வாயை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்கும், வெள்ளிப்பணம் இருக்கும். இது எப்படி நம்புறதுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பேதுரு சாதாரண ஆள் இல்லை, மீன் பிடிக்கிறவர். அவர் படகுல போய் வலையை போட்டு அப்படி அள்ளி அள்ளி மீன் பிடிச்சவர். அவர் இயேசுவை சந்திக்கிற சமயத்தில் மீன் பிடிக்க முடியாமல் சோர்ந்து போன நேரத்தில் இயேசு அவரை பார்த்து, நான் சொல்கிற இடத்துல வலையை போடுப்பான்னு சொல்லி படகு அமிழத்தக்க அளவுக்கு மீன் பிடிக்கிற பெரிய மீனவர். அவரை போய் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனு சாதாரணமாக ஒரு தூண்டியில் கொண்டு போய் நீ மீன் பிடின்னு சொன்னால், நம்ம கிரேடு, நான் ஹெச்எம்மு, என்னை போய் எல்கேஜிக்கு கிளாஸ் எடுக்க சொன்னால் எப்படி இருக்கும்? நான் பிரின்ஸ்பாலு, என்னை போய் யூகேஜிக்கு கிளாஸ் எடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது இந்த நிலமை. தன்னை தாழ்த்துறான் பேதுரு. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன். என் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், இப்போ தூண்டியில் போடுப்பான்னு சொல்லிட்டாரு. நான் பேதுரு சொல்லியிருக்கலாம், என்னை விட ஜூனியர்ஸ்லாம் இருக்கலாம், அவங்கள கொஞ்சம் யாராவது அனுப்புங்க ஆண்டவரை. 12 பேர் இருக்கிறோம், அங்கே இருக்கிற மார்க்கு சின்ன பையன், யோவான் அங்கே சின்ன சீஷன், அவனெல்லாம் கொஞ்சம் அனுப்பலாமே. இல்லை நீ தான் போகணும் பேதுரு, நீ போ, தூண்டில் எடுத்துகிட்டு போ. வெளியே அவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அவங்களையும் கூட்டிகிட்டு போ பீச்சுக்கு. அவன் இப்போ வெளியே வந்திருப்பார் பேதுரு. அவங்களாம் கேட்டு, எங்கேப்பா பணம்? நம்ம கப்பர்நகும் பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போனால் என்ன கிடைக்கும்? அங்கே தான் என் பேங்க் இருக்குது. பேங்க் அங்கங்கே, நாங்கள் எதுவும் பேங்க்கே பார்க்கலையே, அங்கங்கே இருக்குது பேங்க்கு. அடா அங்கே ஏடிஎம் கூட இருக்குது. ஏடிஎம் இருக்கா? நாங்கள் இதுவரையிலும் பார்க்கவே இல்லையே. கப்பர்நகும் பீச்சு தான் எனக்கு பேங்க்கு. நான் பிடிக்க போகிறேன் ஒரு தூண்டில் போட்டு மீன், அதுதான் எனக்கு ஏடிஎம். வா நீ பார்ப்ப இன்றைக்கி ஒரு அதிசயத்தை, நீயும் பார்க்க போகிற ஒரு அற்புதத்தை. என் ஆண்டவர் உள்ளே உட்காந்துருக்கிறன்னு கேட்டையே வரி. நீ நினைப்பான், ஐயோயோ இப்பேற்பட்ட ஆண்டவர் தெய்வத்துக்கிட்டே நான் வரியாக கேட்டேன். அவர் காற்றும் கடலும் அடங்க அற்புதமான தேவன். அவர் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்குதே. எங்கே கிடைக்குது வெள்ளி பணம்? போய் நீ தூண்டில் போடு, அங்கே கிடைக்கும் உனக்கு வெள்ளி பணம். நேராக போகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். அந்த கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு நேராக அந்த கடற்கரைக்கு போனாங்க, தூண்டியில் போட்டாங்க. அற்புதமான ஒரு மீன் கிடச்சிது. இதைத்தான் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கணும். இயற்கை மூலமாகவே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தர அவர் காத்திருக்கிறார். ஈசாக்கு பாருங்கள், பஞ்சம், ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் ஈசாக்கு சொல்ல, நீ விதை நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் 100க்கு 100 ஆசீர்வதிப்பேன். இதை விசுவாசிக்கணும். எல்லாமே இப்படி இருக்குது, எல்லாமே எதிராக இருக்குது. பொருளாதாரம் போயிடுச்சு, கொரோனாவில் சாகிறாங்க, எல்லாம் இருக்கும். ஆண்டவரை நீ விசுவாசித்து அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 100% விளைச்சல் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் சொன்னதின்படி பேதுரு போய் அங்கே தூண்டியில் போட்டான், அவனுக்கு வெள்ளி பணம் கிடச்சிது. அதுதான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், திடீர்னு சொல்லுவார், இந்த இயற்கை காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அழகாக, நான் போகணும், எனக்கு ஒரு கழுதை வேணும். ஆண்டவர் என்ன பண்ணுறது? எதிரேல கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையை கட்டியிருப்பீங்க, அந்த கழுதையை கொண்டு வந்துடுங்க. ஆண்டவரே நீங்கள் பாஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், எங்கே போகிறது? நீங்கள் நேராக போங்க, அந்த கிராமத்தில் தண்ணீர் குடம் சுமந்து ஒரு மனுஷன் வருவான், அவன்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு மேலே தருவான். சூப்பர் நேச்சுரலாக நடக்கும் எல்லா காரியம். நம்ம சீசர்கள் எதிர்பார்க்காத காரியம். சீசர்கள் இப்படி தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் அப்படி நடத்துவார். விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க, அவர் வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்க, வாக்குத்தத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்க. அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார், அதிசயமாக நடத்துவார், சாட்சியாய் நடத்துவார். அதுதான் அற்புதம். அன்றைக்கு வரி கேட்க வந்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டான். அன்றைக்கி வரி கேட்க வந்த அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பான். இவரே உண்மையான தெய்வம், இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் பார்த்ததில்லை. மீனை பிடிக்கிறாங்க, ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு. யாரோ ஒரு மீன் பிடிக்கிற படகுலேருந்து ஒரு வெள்ளிக்காசு தவறு விழுந்துருது. அந்த விழுந்ததான் அந்த மீன் தெரியாமல் முழுங்கிட்டு அது தவிச்சிட்டு இருக்குது. 2 பேருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதம். எத்தனை அந்த மீன் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவரை தொண்டையில் மாட்டிட்டு முழிக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரை. அது ஜெபம் பண்ணி கூப்பிட காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். காக்கை குஞ்சு கூப்பிட்டா கூட ஆகாரம் வந்து கொடுப்பாராமே. இந்த மீன் குஞ்சுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார்னு நினைக்கிறேன். ஆகவே தான் 2 பேருக்கும் நீ பிளெஸிங் வேணும்பா, நமக்கும் பணம் வேணும், அந்த மீனுக்கும் ஒரு ரிலீஃப் வேணும். போய் பிடிச்சி என்ன பண்ணு, அது தொண்டையில் இருக்கிறத முதல்ல எடுத்து கொடுத்துட்டு நீ நம்முடைய காரியத்தை நீ நிறைவேற்று. அவர் அறிந்தவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். 3 காரியங்களை இந்த கப்பர்நகும் வீட்டிலேருந்து ஆண்டவர் நமக்கு தருகிறார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையை முற்றிலும் அறிந்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் நான் பிறக்கிறதுக்கு உண்மை என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். தாயின் கர்ப்பத்தில் வெளிப்படும் போனே நான் ஆண்டவருக்காக நான் வெளியே வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசேஷித்தமான குடும்பம். விசேஷம் இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க, மகிமைப்படுத்தப்பட்டவங்க, மேன்மைப்படுத்தப்பட்டவங்க. உங்களை கைவிடுவாரோ? பேதுரு அந்த கப்பர்நகுமில் ஆச்சரியப்பட்ட
ஆச்சரியப்பட்டாங்க, சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஒரு வல்லமை ஆண்டவருக்கு! ஆயிரக்கணக்கான மீன் இருக்கு, எந்த மீன் வெள்ளி பணத்தை முழுங்கிட்டு தவிக்குது அந்த மீன் முதலாவது உனக்கு அகப்படும், அது வரும், நான் கட்டளை கொடுத்துருக்கிறேன், நீ கவலைப்படாதே போ, உன் தேவைகளை இப்படி தான் அற்புதமாய் சந்திப்பார். ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் ஜெபத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். இந்த காலங்களிலும் இப்படி அற்புதம் நடக்குமாயா? இந்த காலங்களில் இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? இந்த காலங்களில் ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன், இன்றைக்கு நேற்றும் இன்று என்று மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கவலையப்படாதீங்க. ஒரு அருமையான சகோதரி வாழ்க்கை நடந்த சம்பவத்தை நான் வாசிக்க கேட்டதை நான் சொன்னால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த குடும்பம் நல்லா போய்கொண்டிருந்த குடும்பம், கிறிஸ்துவ குடும்பம், அழகான ஒரு சின்ன பிள்ளை மகன். அவருடைய கணவன் திடீரென்று மரித்து போனார். மரித்து போனனால மற்ற அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எப்படியாகிலும் அந்த சொத்துக்களை அபகரித்துட வேண்டும், இந்த ஸ்திரீ தனியாக இருக்கிறாங்களே, வெறும் பிள்ளையோடு இருக்கிறாங்களே என்று மற்ற சகோதரர்கள்லாம் சேர்ந்து திட்டமிட்டாங்க. இந்த ஸ்திரீயுடைய சொத்துக்களை அண்ணன் மரித்து போனால் இந்த சொத்துக்களை எல்லாம் நம்ம அபகரித்து விட வேண்டும், பல முறையில் முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இவர்களை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. இதை அறிந்த உடனே அந்த ஸ்திரீ தானும் தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக புறப்பட்டு ஓடி போனாங்க. சொத்து போனால் போகுது, என் சுதந்திரம் போனால் போகுது, நானும் எனக்கு பணமும் இல்லை, நான் இலவசமாக ஒரு வக்கீலை வைத்து நான் வாதாடி பார்த்து கொண்டிருக்கிறேன், கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது, வக்கீல் கூட ஃபீஸ் கட்டுவதற்கு எனக்கு பணம் இல்லை, அவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஐயா இந்த காரியத்தை நடத்துங்க, இந்த கேஸை நடத்துங்க, முடிந்த உடனே என் சொத்துக்கள் வந்தோடனே உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீஸை கொடுக்குறேன் என்று சொல்லி இலவசமாக அந்த வக்கீல் போராடி கொண்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காரியங்கள் இவளை கொன்று போடுவேன் என்று சொல்ல நடந்த அந்த சம்பவத்தை அவங்க ஏற்பாடு செய்த உடனே தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு ஊரை விட்டு ஓடினாங்க. மிகவும் கஷ்ட ஜீவனம். ஆண்டவரே பிடித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே எங்களுக்கு நியாயத்தை செய்ய மாட்டீரா? நீதான நியாயாதிபதி, நீதான் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யணும். திக்கற்ற விதவைகளுக்கு ஆதரிக்கிற தேவன் நீதானே, திக்கற்ற விதவைகளை போஷிக்கிற நீதானே. இன்றைக்கு என் கணவனை இழந்து சொத்துக்களை இழந்து நான் ஓடி வந்திருக்கிறேன். அந்த கேஸ் எனக்கு ஆதரவாய் வந்தால் நன்றாயிருக்குமே நினைத்தேன், ஆனால் அதுக்குள்ளே என்னை கொன்று போட நினைத்தாங்க, நான் ஓடி வந்திருக்கிறேன் பிள்ளையோடு என்று சொல்லி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சமையல் செய்ய வேண்டும். வீட்டில் வெறும் பழைய சோறு தான் இருந்தது, பழைய சாதம் தான் இருந்தது. ஒரு குழம்பு வைக்க வேண்டும் என்றாலும் கையில் பணம் இல்லை. அந்த மகன்கிட்ட சொன்னாங்க. அந்த மகன் கேட்டான், அம்மா ஒரு மீன் குழம்பு வைத்து கொடுத்தா நல்லா இருக்குமே, ரொம்ப நாள் ஆயிடுச்சே நான் மீன் குழம்பு கூட சாப்பிட்டு நம்ம என்று அந்த சின்ன பிள்ளை கேட்ட உடனே இவங்க சொன்னாங்க, தம்பி கையில் அவ்வளவு பணங்கள் இல்லை, கொஞ்சமாக பணம் இருக்குது, இதில் மீன் வாங்க முடியாது. அந்த மீன் எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க, வாங்கிட்டு போனோன்னா அந்த தலைப்பகுதியை கட் பண்ணி அதை கீழே போடுவாங்க அல்லது குறைஞ்ச விலை கொடுப்பாங்க. நீ அந்த மார்க்கெட்டுக்கு போய் இந்த பணத்தை வைத்து ஏதாவது ஒரு மீன் தலையை மாத்திரம் நீ வாங்கிட்டு வா, அதை வைத்து நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் ஒரு மீன் குழம்பு வைத்து தருகிறேன்னு சொல்லி இருந்த அந்த சின்ன தொகையை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த மகன் போனால் அந்த மீன் மார்க்கெட்டை போய் பார்த்து அந்த இருந்த பணங்களை அந்த மீன் கடைக்காரரிடத்தை கொடுத்து எனக்கு மீன் தலைகளை நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா போதும் என்று கேட்டான். ஆகவே அந்த மீன் தலையை ஒரு பெரிய மீனுடைய வெட்டப்பட்ட தலையை அவர் என்ன பண்ணார், ஒரு பேப்பரில் சுற்றி கொண்டு போய் சொல்லி கொடுத்தார். இவன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். அந்த அம்மா இந்த சகோதரி அந்த காரியத்தை வாங்கி அந்த மீனை சமைக்கலாம் என்று சொல்லி அந்த நியூஸ் பேப்பரால் சுற்றப்பட்டிருந்தது. அந்த பேப்பரை அதை எடுத்து பிரித்து அந்த மீனை தனியாக வைக்கும் பொழுது கவனித்தாங்க, அந்த பேப்பரில் ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது, அறிவிப்பு. என்ன அறிவிப்பு என்று இவருடைய ஃபோட்டோவை போட்டு இவர்களுடைய அந்த புகைப்படம் அதில் இருக்குது, போட்டு கீழே அறிவிப்பு, அந்த வக்கீல் கொடுத்துருக்கிறார் அறிவிப்பு, சகோதரியே இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வெளியே வந்து விட்டது, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இந்த சொத்து முழுவதும் உங்களுக்கு சேர வேண்டும் என்று கொடுத்துட்டாங்க, உங்களை நாங்கள் தேடி தேடி பார்க்கிறோம், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, ஆகவே நீதிமன்றம் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் இதை சொத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் இந்த சொத்து மற்றவர்களுக்கு போய்விடும் என்று ஒரு தேதியை போட்டிருந்தாங்க. அந்த பேப்பர் இவர்கள் கரங்களில் சரியாக அந்த நாளில் கிடைத்தது. இதை பார்த்த உடனே இவர்களுக்கு சந்தோஷம், இதை பார்த்த உடனே இவர்களுக்கு மகிழ்ச்சி. எந்த நாளிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாரு. இந்த நாளிலும் மீன் தலையில் அன்றைக்கி வெள்ளி பணம் கிடச்சிது. மீன் சுத்தப்பட்ட நியூஸ் பேப்பர் மூலமாக இவங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி கிடச்சிது. கோர்ட்டில் நமக்கு ஜெயிச்சிடுச்சு, கோர்ட்டு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விட்டது, உடனே நம்ம போய் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல அந்த அறிவிப்பு அந்த பேப்பரில் ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். உடனடியாக ஆண்டவர் நாமத்துக்கு நன்றி செலுத்தி போய் அந்த சொத்தை சுதந்திரத்தை அடைந்து கொண்டாங்க.
கர்த்தர் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்கிறார். அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலும் அவர் அடைக்கலத்தை தருகிறார். கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது, நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆலோசனை தருகிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபித்து நாராயண நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உன் பிரச்சனைகள், உன் கண்ணீர், உன் கவலை, உன் பாரம் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். பேதுரு நடுங்கினான், என்ன செய்ய போகிறோம்? அந்த சகோதரி நடுங்கினாங்க, என் சொத்து எப்படி வரும்? எதை குறித்தும் கவலைப்படாத, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க செய்வார், அவர் பாதையை செவ்வைப்படுத்துவார். அற்புதத்தின் தேவன் அவர். எல்லா காரியங்களும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என்னோடு கூட உன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறினது என்று சொல்லி நீங்கள் பேதுரு அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமாக திரும்பி வந்திருப்பான், எவ்வளவு ஒரு பெருமையாக திரும்பி வந்திருப்பான். மற்றவர்கள் மத்தியில் சந்தோஷம். என் ஆண்டவர் சொன்னபடி செய்தார், என் ஆண்டவர் வார்த்தையின்படி இந்தாங்கள் வரிப்பணம் என்று சொன்ன உடனே அவர்களும் ஆண்டவர் ஆராதித்து கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த உன்னுடைய வீடு அப்படிப்பட்ட வீடாய் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற, வீட்டில் அமர்ந்து இல்லத்தில் அமர்ந்து கேட்குற நீங்களும் நானும் முழுமையாய் 100% உண்மை நான் நம்புவேன், முழுமையாக 100% உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், முழுமையாக 100% உண்மையை ஆராதிப்பேன். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரை என் வாழ்க்கையில் அவிவிசுவாசம், இதுவரை என் வாழ்க்கையில் ஏதாவது பிரியமில்லாத காரியம் இருந்தால் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். பேதுருவை போல் முழுமையாக என்னை தாழ்த்துக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. பேதுரு அந்த கப்பர்நகூம் வீட்டில் நடந்த அற்புதம், அது ஒரு பெரிய ஒரு மிராக்கள், ஒரு பெரிய ஒரு அற்புதம். அதே அற்புதத்தை நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க ஆண்டவரே, அதே அற்புதத்தை எனக்கு இன்றைக்கி தாங்க ஆண்டவரே. கேட்போம்மா, எல்லோரும் கேங்க. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த ஜூன் மாதம் எனக்கு வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று ஆண்டவர் சொல்லுவார். கண்களை மூடி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கண்களை மூடி, அன்பின் பிதாவே, அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அற்புதமான நாளில் சோர்ந்து போய் வந்தோம் ஆண்டவரே, கலங்கி போய் வந்தோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைத்தோம் ஆண்டவரே. இந்த பகுதிகளை வசனத்தை வாசிக்க, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்குள்ள ஒரு புதிய சந்தோஷம், எங்களுக்குள்ள ஒரு புதிய மகிழ்ச்சி, எங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சம் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் பிரகாசித்து கொண்டிருப்ப. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வசனங்கள் எங்கள் பாதைகளுக்கு, கால்களுக்கு தீபமாக இருப்பதற்காக சோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை நீர் தேற்றி கொண்டிருக்கிறீர. அன்றைக்கு நான் அற்புதத்தை செய்தேனே, அன்றைக்கு நான் பேசுறதுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை கண்டான், அநேகர் அந்த அற்புதத்தை கண்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அற்புதங்கள் நடக்கட்டும். கப்பர்நகூம் வீட்டில் நடந்த அந்த அற்புதம் இந்த நாளில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்குது அத்தனைக்காக நிறைவாய் மாற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக உம்மிடத்தில் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக உம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை காரியத்தை இந்த ஜூன் மாதம் நிறைவேற்றுகிற மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இப்பொழுதே கட்டளைகள் பரலோகத்தில் ஆண்டவர் நீர் கொடுத்து கொண்டு சோத்திரம். சாட்சிகள் எழும்பி கொண்டிருப்ப சோத்திரம். நல்ல செய்திகளை நாங்கள் நாளைக்கு கேட்க போகிறோம். நன்றி. இதுவரை இருந்த தடைகளை எல்லாம் நீர் உடைக்க போகிற அதற்காக நன்றி. இதுவரை இருந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து கடலிலே போய் விழும் அந்த பிரச்சனை என்று சொன்னீர. அப்படி போய் பெயர்ந்து போய் விழட்டும். வியாதியாக யாராவது இருந்தால் அவர் மேலே தெளிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. தேர்வு காய்த்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அபிஷேகத்தை தாங்க. ஞாபக சக்தியை தாங்க. எந்த பயங்களோ எந்த பிரச்சனை இல்லாதபடி தைரியமாய்
சந்தோஷமாய் போய் அந்த தேர்வுகளை எழுத எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வியாதி வேதனையில் விளக்குங்க. ஒவ்வொரு வீட்டும் வாசலையும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, எந்த கொள்ளை நோய்கள் வாதிகளை இல்லங்களுக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு இருக்கிற வீடு, இயேசு தலைவராக வைத்திருக்கிற இல்லங்கள், அதுக்குள்ளே வியாதி வறுக்கக்கூடாது. அந்த அலங்களுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் இருக்கும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் வருமானங்களை ஆசீர்வதிங்க. தடைபட்டிருக்க வருமானங்கள் வரட்டும். இந்த ஜூன் மாதம் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஒரு சின்ன மீன் வைத்த வாயிலிருந்த அந்த காசின் மூலமாய் அன்றைக்கு பேதுருக்கும் உமக்குமான வரி பணம் செலுத்தப்பட்டதோ, அதே போல் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் திறந்து விடுங்க. வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பாதைகள் ஆண்டவரை தெளிவாய் திறக்கப்படட்டும். ஆண்டவரை, பாதைகளை செவ்வைப்படுத்தும் என்று சொன்னீர, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன் என்று சொன்னீர. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதிஸ்தர்களாக ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், திருமணமாய் கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வியாதி வேதனை இல்லாமல் பாதுகாத்துக்கோ. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய், அதிசயத்தின் மாதமாய், சாட்சியின் மாதமாய் எங்களுக்கு மாறட்டும். ஆண்டவர், துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு எப்போது நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.